நீ நான் காதல் சீரியல்ல அடுத்த வாரம் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்ப முரளிக்கும், அபிக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, கல்யாணம் முடிவு பண்ணிட்டாங்க இல்லையா? இந்த விஷயத்த மொறப்படி அனு வீட்ல சொல்லணும். அதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம அபி வீட்லருந்து எல்லாருமே வராங்க. அபியோட அம்மா, அப்பா, அதே டைம்ல அபியும் அங்கே தானே இருக்காங்க. எல்லாருமே பாட்டிக்கிட்ட வந்து சொல்லி கல்யாணத்துக்கு கூப்பிடுவோம் அப்படிங்கிற மாதிரி கூப்பிடுறாங்க. ஒருவேளை அவங்களும் இந்த கல்யாணத்துல கலந்துக்கிட்டாங்க அப்படின்னா, முரளி மாட்டிக்குவாப்புல இல்லையா? ஸோ அதுக்காகவே இங்க சுந்தரி பயங்கரமா வந்து ஃப்ராடுத்தனம் பண்ணி, சண்டை அடிக்கிற மாதிரி சண்டை அடிச்சு, இந்த வீட்லருந்து யாருமே அந்த கல்யாணத்துக்கு போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு, பயங்கர ட்ராமா போட்டு, அப்படியே மீறி போனீங்கன்னா, நான் இந்த வீட்ட விட்டு வெளியில போயிடுவேன் அப்படிங்கிற மாதிரி பிளாக்மெயில் பண்றாங்க. ஸோ சீரியல் எப்படி போகும் அப்படிங்கிறது தெரியும் இல்லையா நமக்கு நல்லாவே. ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா, அபி, முரளி இவங்களோட கல்யாண விஷயமா எதுலயுமே இவங்க வந்து கலந்துக்க போறதில்ல. இதனால நம்ம முரளி மாட்டிக்காம இருப்பாப்புல. எவ்வளோ நாள் தான் மாட்டிக்காம இருப்பாரு? கூடிய சீக்கிரமே மாட்டிக்க போறாரு. பொறுத்திருந்து பாருங்க.